Welcome to old name OK Boomer, new name Syed What the F. Welcome Venkat bro. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி முதல்ல உங்களை கழுத்துல சட்டையை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தவன இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டே எல்லா டே ரிவ்யூ பண்ணலான்னு கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டு தலைமறைவானதுக்கு என்ன காரணம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அந்த டைம்ல ரோடு சரியில்லை, அது இது இல்ல ப்ரோ. ஆக்சுவலா போர் அடிச்சிச்சு ப்ரோ கொஞ்சம் ஜென்ரலா. அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து கிரிக்கெட் ரிலேட்டட் பெருசா வீடியோ போடலாம்னா, உண்மை சொன்னா மேட்ச் பாக்குறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிரிக்கெட்ல இருக்க எல்லா வீடியோ நம்ம போடணும். ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் அனாலிசிஸ் சேனல் மாதிரி போடணும். நம்ம அனாலிஸ்ட் கிடையாது, பட் போட்டோம்னா கூட ஒருத்தருக்கு தும்புனா ஒரு லீக் நடக்குது ப்ரோ. எனது இப்போ இங்க பிபிஎல், சிபிஎல், ஐஎஸ்ஐஎஸ், அல்கொய்தா, என்னென்னமோ லீக், எங்கெங்கயோ என்னென்னமோ லீக் நடக்குது ப்ரோ. நம்மளால ஃபாலோவே பண்ண முடியல ப்ரோ. பேரலா எத்தனை லீக் நடந்தது. நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், ஸ்டிக் அண்ட் ஒன்லி ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சரி அதை மட்டும் போடலாம் அப்படிங்கிற எம்எல்சி. ஆனா ஒண்ணு ப்ரோ, இந்த கர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னு வைங்களேன், ஃபுல் டைம் டிப்ரெஷன்லாம் சுத்திட்டு இருப்போம். இந்த நம்ம ஆளுங்க போயிட்டு மத்த லீக்ல வாங்குற அடியெல்லாம் வேற பாத்துட்டு இருப்போம். அதனால ஐபிஎல் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அது மட்டும் மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பண்றது எவ்வளவு பெட்டர். இந்த SA20 அப்புறமேட்டு இந்த எம்எல்சி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றது, அதாவது ரிலீஜியஸா நான் ஃபாலோ பண்றது இல்ல. அதாவது என்ன நடக்குதுன்னு கூட எப்ப நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால தப்பிச்சிட்டு இருக்கு. மென்டல் ஹெல்த் நீங்க சொன்ன மாதிரி தப்பிச்சிட்டு இருக்கும் போல சம்மடி வாங்குறானு போல எல்லா பக்கமும் ரவுண்ட் கட்டி பிளம்பிங்க வச்சு. இப்ப ஏதோ ஆக்ஷனுக்கு வேற ஒரு பைசா கூட கிடையாது. நம்ம ஆளு போயிட்டு வாங்காத அடி பண்ணு திங்காத சீசனே கிடையாது. ஃபிளமிங் மைனஸ் MSD ஈக்குவல் டு ஸ்டில் 0 டிராஃபிஸ்ல தான் இருக்கு இன்னும் இன் 2020s. நான் மறக்கவே மாட்டேன். ஐபிஎல் போன வருஷம் ஐபிஎல் 2025 ஐபிஎல்ல யார் யார்கிட்ட இல்லாமோ திட்டு வாங்கினேன். தோனி ஃபேன்ஸ் கூட திட்டு வாங்கியிருக்கோம். அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. ஒருத்தன் வந்து கேட்டான் ப்ரோ, அது எப்படி நீ ஃபிளமிங்க பத்தி தப்பா பேசலான்னு ஒருத்தன் வந்து கேட்டான் ப்ரோ. அதை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. இது ஒரு கூட்டம் இருக்கு ப்ரோ. என்ன தெரியுங்களா, எவனையும் நீ கிரிட்டிசைஸ் பண்ணாது. யாரை கேட்டு நீ ராகுல் திருப்பதினா கூட அவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ணாது. நீங்க 2 லாஜிக் வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஒன்னு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அவரு அந்த காலத்துல 2014 ஒரு மேட்ச் அடிச்சா தெரியுமா, அதெல்லாம் நீ பாத்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறது. இல்லன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னும் 4 வருஷம் ஆடி ஆடி எங்கேயோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருவான். அப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப பாத்தியாடா எப்படி இப்படிலாம் பேசினா, அவர் எப்படி உன்னை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்படி கிடையாதுடா, நான் சொன்னப்ப அந்த மொமெண்ட்ல அவன் லட்சணம் மயிர் என்ன, அப்பதான் நம்ம பேசுறோம். முன்னாடி இருக்க இதோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அவன் பண்ண போறதோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த மொமெண்ட்டுக்கு என்னவோ அதை நம்ம சொல்றோம். வெயிட் பண்ணுவானுங்க, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுவானுங்க. வெயிட் பண்ணி பாத்தியா நீ கிரிட்டிசைஸ் பண்றாரு அடிச்சிட்டாரு. டேய் அப்படி பார்த்தா நீ யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுடா. ஏதோ ஒரு காலத்துல எவனோ அடிச்சுதான் செய்யும். ஒண்ணு அடிச்சிருப்பான், இல்ல இனிமேல அடிக்க போறான். இந்த லட்சணத்துல என்னவோ அதுதான் பேச போறோம். கரெக்டுங்களா? சரி, டாபிக்கே பேசாம நம்ம டாபிக்க ஃபர்ஸ்ட் சொல்லாம டாபிக் என்ன தெரியுமா, எனக்கு வந்து நீங்க வந்து வேர்ல்டு 2020ல இருந்து ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தலைமறைவானது காரணம் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அதானே, அதை ஒத்துக்கோங்க. அதை ஒத்துக்கிட்டாதான் நம்ம உண்மையாலுமே சொல்ற பாருங்க. அன்னைக்கு வந்து ஹோல் ஹார்ட்டட்லி நான் நிஜமாலுமே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சது ஹாப்பி தான். இந்த டெம்பா பாமா எதிரா பேசுறவனுக்கு பார்த்தா அவ்வளவு காண்டா இருக்கும். யாருன்னா அந்த ஒரு வல்லுநர் ஒருத்தர் இருப்பாரு, அவன் பேரு கிரிக்கெட் சுமந்த். இந்த யார் யார் டெம்பா பாவமாக அயன்ஸா இருக்க பார்த்தா பரவாயில்ல, பேட் கமின்ஸ் தானே, ஒரு கப்பு கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை. போன வருஷம் தான், போன சாம்பியன்ஷிப் தான் அடிச்சானுங்க. எப்படியோ நீ அடுத்த ஃபைனல்ஸ் ஏதாச்சும் இந்தியா வரும், அதை வச்சு ஈஸியா ஜெயிச்சுக்கலாம். இது ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டு போட்டு உண்மையாலுமே ஹோல் ஹார்ட்டடா ஹாப்பி தான். உண்மையா சிம்பிளா சொல்லிட்டா, ஐபிஎல் லெவல் காம்படிட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா வேற டோர்னமெண்ட்டே இல்ல இப்போதைக்கு. அதான் மேட்ரு ப்ரோ. இது நம்ம சொன்னா அரைச்ச மாதிரி இருக்கும். உண்மையாலுமே ஒருத்தர் கிரிக்கெட்டுக்கு மேல அக்கறை இருக்கு. நான் சோகால்ட் அனலிஸ்ட், நான் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து ஜெனியூனா பேசுறேன், நான் வந்து நியூட்ரலா பேசுறேன்னு கொடுத்துறானுங்க தெரியுங்களா. அவனுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொட்டை இருந்தா, இஃப் தே ரியலி கேர் அபவுட் கிரிக்கெட், தே ரியலி கேர் அபவுட் இந்தியன் கிரிக்கெட் ஆடியன்ஸ், தே ரியலி கேர் அபவுட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் BCCI வந்து போய் கொஸ்டின் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து NOC கொடு. எல்லா இடத்துலயும் IPLலும் ஆடலாம், நீ வேற லீகும் ஆடலாம்னு சொல்லி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நீ கொடு. அப்பதான் நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறேன். ஏன்னா என் பிளேயர் வேற எங்கேயோ ஒரு லீக்ல போய் எப்படி ஆடுறான்னு பாக்குறது எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஒருத்தன் வந்து BBLல போய் ஆஸ்திரேலியால ஆடுறான், என் பிளேயர் இந்தியால இருக்க பிளேயர் போய் ஆடுறான்னா அது எவ்வளவு ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு பெரிய வேல்யூ. ஃபர்ஸ்ட் வந்து இன்னொன்னு, அந்த பிளேயருக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ. அவன் போய் 4 இடத்துல சம்பாதிக்கலாம், 4 விஷயம் கத்துக்கலாம். இதெல்லாம் அவனுக்கு அலோவ் பண்ண மாட்டானுங்க. சரி ஓகே விடுங்க ப்ரோ. திரும்பி நம்ம ஏன் டாபிக் இன்னும் டாபிக்கே சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. நல்லா பாகிஸ்தானோட போர் நடத்தப்போ நல்ல பேச்சு சண்டையெல்லாம் போட்டுவிட்டு மேட்ச் மட்டும் ஆடுறானுங்க இப்ப பேசிக்கலி பாய்காட் பண்ணாம. பாய்காட் அதை விடுங்க, நடுவுல சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாய்காட்டை போட்டானு தெரியுமா? செம காமெடி, அதெல்லாம் சரியான காமெடி.
என்ன ஒன்னே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காசு கொடுத்தா போய் நிக்க போறீங்க, எப்படினாலும் போய் மேட்ச் ஆட போறீங்க. கேட்டா வியூவர்ஷிப் தான் முக்கியம், எங்களுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு முட்டு கொடுக்க போறீங்க. அப்புறம் என்ன ப்ரோ சீனி, அது இந்த லெஜெண்ட்ஸ் லீக்ல ஏன் பாய்காட் பண்ணானுங்க? ஏன் நீ விளையாடும் போதுலாம் பாகிஸ்தான் கூட வந்து நல்லா இருந்துச்சு நிலைமை. பாகிஸ்தான் அப்ப என்ன பூக்களும் இதுவும் தூக்கிட்டு இருந்தானா? நம்ம பூக்களும் பன்னீரும் இந்தியா பார்டர் மேல தூக்கிட்டு இருந்தானா? அப்பயும் வந்து பாகிஸ்தான் இதே மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் பண்றது, ஸ்டேட்டே வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஸ்டேட்டே வந்து டெரரிஸ்ட் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணி பண்றதா இருந்துச்சு. அப்பெல்லாம் நீ சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நீ மேட்ச் ஆடின. நீ சம்பாரிச்சு முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் லெஜெண்ட் ஆகணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணிட்டேன், இல்ல நான் விட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இது ஆக்சுவலா தெரியுமா, இது ஆக்சுவலா ஒரு உள்கூத்து தான் ப்ரோ. எது தெரியுமா, இந்த கரண்ட் பிளேயர் மேலாம் இவனுக்கு ஒரு காண்டு. நம்ம வெளியே வந்துருவோம், வெளியே வந்துட்டு கரண்ட் பிளேயர் எப்படி ஆடிதான் ஆகணும். அப்ப என்ன ஆகும், நம்மலாம் பெரிய ஆளா தெரியும். இவனுங்க இந்த கரண்ட் பிளேயர் எல்லாம் ஒரு காசுக்காக போய் விளாடுறானுங்க, இந்தியாக்கே துரோகம் பண்ணிட்டானுங்கன்னு அவனுங்களை ஒரு கில்ட் ட்ரிப் பண்றதா இவங்களோட ஸ்கெட்ச் ஆக்சுவலா பார்க்க போனா. அது கூட கிரேட் எஸ்கேப். தோனி மட்டும் கரண்டா ஆடிட்டு இருந்தான்னு வைங்க, இருக்கிற லெஜெண்ட் எல்லாமே ஸ்னேக்ஸ். தோனி வெளியே அனுப்பிச்ச ஸ்னேக்ஸ், புரியுதா? ரெடியா இருப்பானுங்க ஆடணும்னு. அன்லைக் சர்டன் பிளேயர்ஸ், we value our country more, for us patriotism is more important அப்படின்னு இந்த சேவாக்கெல்லாம் இருக்காம பாருங்க, வந்துருவான் உடனே. இவனுக்கு இருந்தப்போ பைலேட்டரல் ஆடிட்டு இருந்தோம்டா. இன்னும் பேசிட்டு இருக்க நீ. எப்ப பாகிஸ்தான் அப்ப நல்லவனா இருந்தானா? அப்ப மட்டும் பார்டர் டென்ஷன் இதை விட மோசமா இருந்துச்சு. இன்னும் டாபிக் வரல, ஒரு டாபிக் வாங்க. இந்த பிசிசி அடிக்கணும்னா தனியா ஒரு எனர்ஜி வருது பேசிக்கலி. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஆடியன்ஸ், நான் என்ன நான் வந்து புகழ்ந்துக்கிறதுக்காக சொல்ல. என்ன மாதிரி ஓப்பனா யாருக்கு சப்போர்ட் பண்றேன், நான் இவனுக்கு தான் பயாஸ்ட்னு சொல்றவனா கூட நீங்க நம்பலாம். அதாவது சரி, ப்ளோயிங் மை ஓன் ட்ரிப். ஆனா நான் நியூட்ரல்னு ஒருத்த சொல்றான் பாத்தீங்களா, அவன் எவனுமே நல்லவன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ஒரு டீம் பிடிக்கும், ஒரு பிளேயரை பிடிக்கும், அவனுக்கு தான் ஹார்ட் சப்போர்ட் பண்ணும். அதையும் அதை ஓப்பனா சொல்லிட்டு பண்றவன ஒத்துக்கலாம். ஆனா சொல்லாம கூட அப்படியே நாசுக்கா அது ஒருத்த வந்து இப்ப யாரு அந்த ஆனந்த விகடன் வந்து கிரிக்கானந்தாக்கு வந்து ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க. அவன் வந்து அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சிஎஸ்கே வந்து இது பண்ணுவாரு, எப்பயுமே காலம் வருவாரு. சரி, ஹி டிசர்வ்ஸ் அவார்டு. ஏன்னா நிறைய ஆக்சுவலா நம்மள மாதிரிலாம் கிடையாது போறோம். அவங்க ஆக்சுவலா ஃபீல்டுக்கு போய் நிறைய கண்டெக்ட் போடுறப்பல நிறைய சின்ன சின்ன டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் அதுக்கு கீழே இருக்க டிவிஷன் மேட்சஸ் வரைக்கும் போய் பாக்குறாப்புல, மேட்சஸ் பார்த்து அது கண்டெக்ட் போடுறாப்ப, அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா அந்த ஒரு வன்மை இருக்குங்கிறது தவிர்க்க முடியாது. அவனுக்கு வந்து அவனை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சிஎஸ்கே வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரியே அந்த அஸ்வின் ஸ்டைல்லயே பேசுவாப்புல. ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அது வந்து சீக்கா ஓப்பனா சொல்லிடுவாப்புல, நான் சிஎஸ்கே தான், நான் மும்பை தான், இந்த ரெண்டு டீம் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசிடுவாப்புல. அவங்க பையனை கூட ஓகே தான், அவருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவாப்புல. சீக்கா ஆக்சுவலி ரொம்ப தாங்க ப்ரோ, உண்மையா சொல்ல போனா. இவனுக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நியூட்ரல்னு காமிச்சிக்காம நான் எல்லாத்தோட கியூட் இன்னசென்ட்டா இருப்பாரு, அப்படியே ஷாக்கெல்லாம் ஆவாரு. மேட்ச்ல என்னடா சிஎஸ்கே தோத்துருச்சுன்னு சோகமெல்லாம் வெளிப்படுத்துவாரு. அந்த வகையில கொஞ்சம் கியூட்டா ரொம்ப பிடிக்கும். ஒரு சீக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. இன்னொன்னு மத்தவங்க எப்படின்னா கிட்டத்தட்ட எலைட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டண்ட் வெங்கி தான். ஸ்டண்ட் வெங்கி பாத்திருக்கீங்களா? அந்த சிஎஸ்கே ஆர்சிபின்னு ஒவ்வொரு டீஷர்ட்டா மாத்தி என்ஜாய் பண்ணுவான் பாத்தீங்களா? அவன் மொத்த வருத்தால சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து பாக்கணும். சரி, ஓகே ப்ரோ, அகைன் டாபிக் வருவோம். இன்னைக்கு நம்ம எதுக்காக இணைஞ்சிருக்கோம்னா முக்கியமான டாபிக் கோயிங் பேக். நம்மளோட 2025 பிளாஷ்பேக்ஸ் பத்தி நான் திருப்பி ரிமைண்ட் பண்ண விரும்பல. பட் வந்து நம்ம சிஎஸ்கே இஸ் டெஸ்பரேட் ஃபார் a revamp 2026ல if you have to give a decent performance. இந்த பாட்டில் நம்ம வந்து உட்டன் ஸ்பூன் வாங்கியிருக்கோம், இதுல இருந்து மேல வரணும். சிஎஸ்கே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வருவோம்னா நம்ம ஆக்ஷன் வந்து ரொம்ப கீ. ஆக்ஷன்ல தான் நம்ம போட்ட விட்ட போன வருஷமே. இப்போ ஆக்ஷன் முன்னாடி போறப்ப நம்ம எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போறோம், எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கீ ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸா நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல வந்து எந்தெந்த பிளேயர் வந்து நம்ம வச்சுக்கலாம், எந்தெந்த பிளேயரை கழிச்சு விடலாம், எவ்வளவு பர்ஸ் ரிமைனிங் வரும். நீங்க இந்த எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிருக்கேன். என்னன்னா நான் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ரீப்ளேஸ் ஆகப்பட்டவங்க அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தவங்க ரெண்டு பேத்தையுமே ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது 120 crore மேலே பர்ஸ் எக்ஸீட் ஆயிருக்கும். பிளஸ் வந்து தேர் இஸ் a discussion that there will be additional 5 crores பர்ஸ். ப்ரோ இப்போ எவ்வளவு வேல்யூ இருக்கும்? 120 crores வந்து 125 மாத்துவாங்களா வர மினி ஆப்ஷனுக்கு சான்சஸ்? எக்ஸாக்டா ரிப்போர்ட்ஸ் இல்ல, பட் நம்ம வந்து சேஃபா அசியூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ 125 இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டா எங்கேயுமே ரிப்போர்ட்ஸ் இல்லை. எக்ஸாக்டா ஆக்ஷன் எவ்வளவு அமௌண்ட்னு இன்னும் எங்கேயுமே ரிப்போர்ட்ஸ் இல்லை. ஸோ என்னன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலா நம்ம இருக்கிற எல்லா இன்ஜுரி ரீப்ளேஸ் பண்ணவங்க, ரீப்ளேஸ் பண்ணப்பட்டவங்க, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தனா அரௌண்ட் 123 crores பக்கமா வருது. அந்த 5 crores நம்ம சேர்த்து ஆட் பண்ணா நம்ம கையில வந்து ஒரு 2 crores பக்கமா இருக்கும் கோயிங் ஃபார்வர்ட்.
ஸோ இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் எப்படி வந்து யார் யார் வச்சுக்க போறோம், யார் யார் ரிலீஸ் பண்ண போறோங்கிறத வச்சு ஃபைனலா நம்ம பர்ஸ் எவ்வளவு ரிமைனிங் இருக்கலாங்கிறது நம்ம பேசுவோம். மங்களகரமா அஸ்வின்ல ஆரம்பிங்க, எக்ஸல மூவ் பண்ணுங்க. கமான், தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போயிட்டாரு. பிரவிஷ் பத்தி நான் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களை பத்தி நான் எதுவும் பேச முடியாதுன்னு சொன்னார் தெரியுங்களா? அதை பத்தி நீங்க உங்களோட கமெண்ட் என்ன? ஆக்சுவலா லைக் அவர் என்ன இன்டென்ஷன்ல சொன்னாரு, அது ரைட்டா தப்பா, அது எப்படி அவர் அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் அந்த டைம்ல கொஞ்சம் செக்ட் அவுட்டா இருந்தேன், பெருசா எதுவும் ஃபாலோ பண்ணல. சோ அதுதான் உண்மை. ஆனா எனக்கு என்னன்னா, நம்மளால வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு என்னத்தையாச்சும். அதாவது சி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இதெல்லாம் வந்து வெரி வெரி டீம் இன்டர்னல் சென்சிட்டிவ் திங்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஆன் தி இன்சைட் அண்ட் யூ ஹாவ் அ யூடியூப் சேனல், நீங்க போயிட்டு அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. நீங்க டீம்ல இருக்கிற வரைக்கும் அந்த டீமோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டீமோட அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ், இன்டர்னல் மேட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேசும்போது அடக்கி வாசிக்கணும். இப்படி இப்ப ஏதோ எக்ஸ்ட்ராவா பண்ணி தான் ஐபிஎல் அப்பவே சிஎஸ்கே மேட்ச்க்கு ரிவ்யூ போடுறேன்னு ரிவ்யூ போட்டு அடி வாங்கி உட்காந்துட்டு இருந்தானுங்க. நல்ல வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணி இருந்தானுங்க. அப்ப கூட இது தெரியாம லூஸ் டாக் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி அந்த டைம் வந்து he might have an idea is not going to get retained in CSK. அண்ட் அவர் வந்து அந்த அகாடமிலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் கிங்ஸ் அகாடமிலயும் அவர் வந்து ரிலீவ் ஆகுறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. போறப்ப கொளுத்தி போட்டு போயிரு, இவன் டெவலப் பிரைஸ் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரா என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா செலக்டர்ஸ் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. செலக்டர்ஸ் பண்றதான் கரெக்ட்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, நான் உன்ன செலக்ட் பண்ணல, கரெக்ட் தான் அப்படின்னு அந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ரொம்ப உட்கார வச்சுட்டாங்க. சரி நான் ரிட்டையர் ஆகிற அப்படின்னு ரிட்டையர் ஆயிட்டாப்ல. ஐபிஎல் வந்துட்டு ஐபிஎல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனை. இருவா பிசிசிஐ ஒன்னா ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த அடுத்த லீக்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரி ப்ரோ. அதாவது வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் எப்படா ஐபிஎல் ஆடுவோம்னு சொல்லி காத்து கிடக்குறான் ப்ரோ. புரிஞ்சுக்கங்க, ஒருத்தன் ஐபிஎல் விட்டுட்டு வெளி லீக் போறானா, இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் நாட் அபவுட் ஃபேம் ஆர் எனிதிங். இட் இஸ் டெஃபினெட்லி புல் த லெக்ஸ் ஆஃப் பிசிசிஐ. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு இது வரைக்கும் ப்ராமினன்ட் இந்தியன் பிளேயர் ஆடினதே கிடையாது பெரிய லீக்ல. விமென் ஆடி இருக்காங்க, மென்ஸ் இதுல போய் ஆடுறதே கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா, இட் இஸ் கோன் பிரிங் சம் அட்டென்ஷன் டு அதர் லீக்ஸ். அது எதுல ப்ளீட் ஆகும்? பிசிசிஐ தான் ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு விதத்துல அஸ்வின் இது பண்றது வந்து நான் சப்போர்ட் தான் பண்றேன். இனிமேல் ஜெய் அஸ்வின் தான். 2018-2019 கிங்ஸ் 11 பஞ்சாபோட நம்ம அஸ்வின் அண்ணா என்னென்ன காமெடி பண்ணாருன்னு போய் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருவாப்ல, அதுக்கப்புறம் 7-8 மேட்ச் தோத்து வெளியே போயிருவாப்ல. இதான் அவரோட ரெக்கார்டு. ஐயோ ப்ரோ, அவர் எப்படி தெரியுமா கேட்டா, கிரிக்கெட் சாணக்கியன், இது கிரிக்கெட் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுவாப்ல. ஆனா கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு கேஎல் ராகுலை விட மோசமான கேப்டன் யாருன்னா அது அஸ்வின் தான். அதுவும் காமெடி பண்ணுவானுங்க. மேட்சுக்கு மேட்ச் 11 மாறும், எதுக்கு மாறும், ஏன் மாறுனே தெரியாது. அது 2018-2019 ஆஷன்னா பீடாக் காம்போ 2 பேரும் சேர்ந்து உழப்புவானுங்க, உழப்புன்னு உழப்புவானுங்க. 2018 மட்டமா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். 2 சீசனுமே அடி. அதாவது ஒரு கேப்டனை வந்து தம்பிக்கு போதும் நீ கிளம்புன்னு டிசிக்கு ட்ரேட் பண்ணிடுவாங்க கடைசியில 2020. அதுவும் பஞ்சாப் டீம் யோசிச்சு பாருங்க. பஞ்சாபோட எக்ஸ்பெக்டேஷன் எங்க அந்த டைம்ல? நீங்க இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் விட்டுருங்க, இவ்வளவு அதுக்கும் நீ போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சுடுறானா யோசிச்சுக்கோங்க அந்த டீம் எப்படி. சரி, ஓகே. அதனாலதான் சொல்றேன், ஐபிஎல் விட்டு போறது வந்து பெருந்தன்மையெல்லாம் கிடையாது, பெரிய ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஆல்ரெடி பப்பு வேகல, வெளி லீக்ல போய் வேகனாதான் உண்டு பேசிக்கலி. சரி, ஓகே, மங்களகரமா அதை எடுத்து மூவ் பண்ணி வைங்க. அந்த ஒரு அஸ்வின் அவர்களை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நார்மல் டெலிட் தானே? நார்மல் டெலிட் கொடுங்க. ஓகேவா? ஒரே ஒரு பிளேயர் மூலமா நம்மளுக்கு உச்சக்கட்ட லாபம் வந்திருக்கு. இந்த டாப் பிளேயர்ஸ் பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஈஸியா மூவ் பண்ண வேண்டியீங்களா? ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடலாமா? ப்ரோ ரச்சின் ரவீந்திராலாம் வேணாம் ப்ரோ. ரச்சின் ரவீந்திராஸ் பிரைம் இஸ் அஹெட் ஆஃப் ஹிம். ரச்சின் ரவீந்திராஸ் யங் பிளேயர், கொஞ்சமா ஷேப் பண்ணலாம். டெவான் கான்வேலாம் ப்ரோ. இது வந்து இட் இஸ் அஜெண்டா பில்ட் பை ஃப்ளமிங். நீங்க அதுல விளையாடுங்க. ரெண்டுமே ஃப்ளமிங் அஜெண்டா தான். ஃப்ளமிங் அஜெண்டாக்குள்ள தான் சண்டையே போட்டுட்டு இருக்கோம். பாருங்க, நேத்து என்ன தெரியுமா நடந்திருக்கு? இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் T20ல 300 ரன் அடிச்சு வச்சிட்டானுங்க ப்ரோ. பில் சால்ட் 60 பால் 142 ப்ரோ. இவன் இன்னும் வந்து கிரிக்கெட் அழிஞ்சிட்டு இருக்கு, எல்லாரும் 6 அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ப்ரோ. இதெல்லாம் வேலைக்கு பெரிய ரீவாம்ப் வேணும். இதெல்லாம் வந்து ரூத்லெஸ் டெசிஷன் எடுத்தாலும். ரச்சின் ரவீந்திரா அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கே ஆகாது. மூவ் பண்ணுங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து இப்ப நம்மளுக்கு ஹிட்டர் வேணும். 20 ஓவர் தான், 9 விக்கெட் போய் 10வது விக்கெட் கூட அடிக்கிற ஆள் வேணும். கமான்.
CSK management and Fleming are just emotional idiots who think நாம தான் பெரிய மேனேஜ்மெண்ட், நம்ம கிட்ட யார் வந்தாலும் மாசா விளையாடிடுவாங்கன்ற மென்டாலிட்டியில இருக்கானுங்க. பேசிக்கலி கிடையாது. நீங்க நல்ல பிளேயர் எடுத்தாதான் உங்க நல்ல மேனேஜ்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். பிளேயரே நல்ல பிளேயர் இல்லைன்னா எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்டால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு என்ன தெரியுமா ப்ரோ, இந்த மாதிரி நான் வந்து இனிமேல் இப்போ வந்து IPL has become the most competitive tournament in cricket, including ICC events எல்லாத்தையும் சேர்த்து most competitive tournament. First of all, this can't be a breeding ground. நான் பிளேயர் எடுக்கிறேன், அவனை வந்து நான் மேட்ச் சான்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்றேன், அவன் வந்து இந்தியாவுக்கு ஆடுவான், இவன் வந்து அவன் கண்ட்ரி கிடையாது. யூ நீட் ட்ரெயின்டு பெர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் இன் ஹேண்ட். இவனுக்கு சான்ஸ், இட்ஸ் நாட் அ ப்ரீடிங் கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IPLங்கிறது ஒரு ப்ரீடிங் கிரவுண்டே கிடையாது. இட் இஸ் அ மோஸ்ட் காம்படிட்டிவ் டோர்னமெண்ட். இதுல வரவனே பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கணும். அவன் யங்ஸ்டர்னாலும் இப்போ ஆயுஷ் மாத்திரமா இருக்கணும், புரியுங்களா? அவன் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அடிக்கிறான் பாத்தீங்களா? இல்ல அவனுக்கு 4 சான்ஸ் கொடுக்குறேன், பேக் பண்றேன், 8வது மேட்ச் அடிப்பான் கிடையாது. நர்ச்சர் பண்ற டேலண்ட் வந்து எப்படின்னா பெஞ்ச்ல வேணா வச்சுக்கலாம். அதுக்கும் நீ கரெக்டான பிளேயர் எடுக்கணும். எடுத்து நான் மேபி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு யூஸ் ஆவான். இப்போ வந்து எப்படி பும்ராவை ஸ்கவுட் பண்ணி எடுத்து வச்சு கொண்டு வரானுங்க, ஹர்திக் பாண்டியா எடுத்து கொண்டு வரானுங்க. அவன் வந்து நீ பெஞ்ச்ல வைக்கலாம். பிளேயிங் லெவல்லே நம்ம நர்ச்சர் பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அது பிளேயிங் லெவல்ல நீ ஏன்டா நர்ச்சர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல் வந்து இட் ஷுட் பி a solid பெர்ஃபார்மிங் பிளேயர்ஸ். சரி சீக்கிரம் நம்ம மூவ் பண்ணலாம். ராகுல் திருப்பதி இதெல்லாம் யோசிக்கவே நான் டக்கு 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 டக்குன்னு டக்கு டக்கு மூவ் பண்ணுங்க. பாருங்க பரிசு ஏறிக்கிட்டே போகுது. எல்லாம் இங்க கவனிச்சு அப்புறம் அந்த இடத்த மார்க் பண்ணி காட்டுங்க எங்க பர்ஸ் ஏறிட்டு இருக்குதுன்னு. கீழே இங்கதான் பர்ஸ் ஏறுது, அதை தான் ஹைலைட் பண்ணி விடுங்க ப்ரோ. கழுதியே என்ன ப்ரோ அதெல்லாம் டிப்பு கூட யோசிக்க வேணாம். மூவ் பண்ணுங்க. மேல அந்த முகேஷ் சௌத்ரி இருக்கான் பாத்தீங்களா? அவன் 30 லட்சம் வாங்கிட்டு இருக்கான் ப்ரோ. அவனை விடுங்க ப்ரோ. ப்ரோ அவன் நிறைய நைட் பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ப்ரோ. ஆக்சுவலா ஒரு டீசென்ட் பவுலர் தான். நான் அவன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா என்ன எப்ப பார்த்தாலும் அவன் கால வரி விடுறான் ப்ரோ. சரி விஜய் சங்கர் மூவ் பண்ணுங்க. நேத்து போன சீசன் எவ்வளவு மோசம்னா விஜய் சங்கர்லாம் நம்மளுக்கு டீசென்ட் ஹிட்டரா தெரிஞ்சாப்ல. அந்த அளவுக்கு நம்ம சீசன் மோசம். அதை வச்சு நம்ம விஜய் சங்கரை கனெக்ட் பண்ணுவோம். விஜய் சங்கர் ஆக்சுவலி ரொம்ப நல்லவர் தெரியுமா? சொல்றேன் விஜய் சங்கர் இப்ப நம்ம எடுத்து விஜய் சங்கரே நம்ம வச்சுக்கலாம். you are again falling for 2025 அஜெண்டா. நம்ம அவ்வளவு கேவலமா இருந்துச்சு சீசன். அதனால விஜய் சங்கர் நம்மளுக்கு ஓகே டீசெண்டா தெரிஞ்சாப்ல. மூவ் பண்ணுங்க. ஸ்டில் இஸ் விஜய் சங்கர். சரி ஓகே, உங்க ஆசையை கெடுப்பானே. நீங்க மூவ் பண்ணுங்க. ஐயோ அடுத்தது என்ன வேற யாரோ விட்டுருக்கோம். இந்த பக்கம் சிங்கு குர்ஜன் எதுவுமே தப்பு பண்ணல வாழ்க்கை. 2 கோடி வாங்கிருங்க. அதே பெரிய தப்பு. போயிட்டு 30 லட்சத்துக்கு வரட்டும். வேணா நல்லா பண்றான். அப்படி பேசுவோமா? அப்பனா பல பேரை ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். நம்ம நீங்க எடுத்த உடனே அடி வாங்க முடியாது. வெயிட் பண்ணுங்க. மன்ஷ் பேடி ஓகே, பேக்கப் கீப்பர் இல்ல இப்போதைக்கு இருக்கட்டும். கமலேஷ் நாகர்கோட்டி, ஸ்ரேயாஸ் கோபால் ஓகே, ராமகிருஷ்ண கோஷ் அவன் என்ன ப்ரோ பண்ண? ஒண்ணுமே பண்ணல. சரி 30 லட்சம் இருந்துட்டு போறான். கழுத போயிட்டு திருப்பி இதோட கம்மியா மேல மேல. ஆமாமா பேச்சு பாத்தீங்கன்னா ஆத்தாடி அவன் ஐ லைக் டெஸ்ட் கிரிக்கெட் மூவ், ஐ லைக் ரெட் பால் கிரிக்கெட் மூவ். அப்ப எதுக்கு அவன் IPL எடுக்க சொன்னாங்க? இல்ல நீ டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடு. ஓகே ஓகே பை டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடு. இல்ல நம்ம என்னமோ 2 பேரும் CSK ஃபிளெமிங்கோட இந்த எக்ஸல் ஷீட்டை ஷேர் பண்ணிட்டு என்னமோ நீ கிளம்பு, நீ இரு. சரி ஓகே, இப்ப முக்கியமான நம்ம அடி வாங்குற கண்டென்ட்க்கு வருவோமா? இல்ல அடி வாங்குற தவிர இதெல்லாம் முடிச்சிட்டோமா? சாம் கரன் வச்சுக்கலாம், டவால் பிரவிஸ். அவன் நல்லா தான் ப்ரோ பெர்ஃபார்ம் பண்றான் T20ல. இப்போ T20ல 100ல அடிச்சாங்க. ஆனா அந்த மேட்ச பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பவுலர் அவ்வளவு கேவலமா போட்டுட்டு இருந்தான். உண்மையை சொல்லலாம் ப்ரோ. அதுக்குன்னு சாம் கரன் இஸ் a decent T20 பிளேயர் ப்ரோ. 2.4 crore தான் ப்ரோ. வச்சுக்கலாம் ப்ரோ. இன்னைக்காவது யூஸ் ஆவான் ப்ரோ. இல்ல ப்ரோ அவன் 2.4 crore பிரச்சனை இல்ல. அவன் 4 மேட்சுக்கு ஒரு மேட்ச் தான் ப்ரோ அடிப்பான். 3 மேட்ச் நம்மளுக்கு ஸ்கேம் ஆகும். அதுதான் பிரச்சனை. அவன்லாம் எடுத்தாதான் ப்ரோ அந்த 11th ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், இவனோட பெரிய மிகப்பெரிய ஸ்கேம்லாம் இருக்கு டீம்ல. இவனை எடுத்து நம்ம அந்த 2 பேரும் அத பத்தி பேசுவோம். இங்க பாருங்க, அது அடி வாங்குற செஷன், நம்ம அடி வாங்குற செஷன்க்கே போறோம். T20 ஆல்ரவுண்டருக்கு 2.4 crore இருக்கு. சாம் கரன் இஸ் a decent player தான். நம்ம அட்லீஸ்ட் சாம் கரன் எங்கூட not about value. சாம் கரன் பொறுத்தவரைக்கும் it's not about value. He is heavily inconsistent. புரிஞ்சுக்கங்க. அண்ட் இன்னொன்னு அந்த இன்கன்சிஸ்டன்ட்னால ஃப்ளெமிங் வந்து லைட்டா அந்த ஸ்பார்க் பார்த்தா இப்ப பேக் பண்றோம் பாரு 5 பிளான்ஸ்க்கு அப்படி சொல்லி பேக் பண்ண ஆரம்பிச்சிரும். இவன்லாம் அவன் கையில இருக்காம இருக்க வரைக்கும் தான் நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்துச்சுன்னு அப்ப ஏன் ஜேமி வார்டன் சொல்ல மாட்டீங்க? அப்ப ஏன் ஜேமி வார்டன் இல்ல ப்ரோ வந்த 2 மேட்ச் பேக் அவுட்டான்.
ஜேபி ஓட்டன். நேதன் எலிஸ் ஆக்சுவலா நேதன் எலிஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நேதன் எலிஸ் இஸ் ஆக்சுவலி குவைட் வெரி குட் பிளேயர். ஆக்சுவலா வந்து பவுலிங்ல வந்து அவன் 2.2 crore கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம். இன்னொன்று பவுலிங்ல நம்மளுக்கு பெரிய பவுலிங்ல கூட அந்த இந்த ஒரு ட்ரை பண்ணலாங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பேட்டிங்லாம் முடியல ப்ரோ, ரொம்ப மட்டமா இருக்கு ப்ரோ. அதனாலதான் சொல்ல வரேன். நீங்க சொன்னா கேளுங்க ப்ளீஸ், அந்த சாம் கரனை மூவ் பண்ணுங்க. அவன் அடிக்கிறான். நான் 100ல கூட நீங்க சம்மாடி அடிச்சான் ஒரு மேட்ச் நான் பார்த்தேன். பட் வந்து சாம் கரன் அப்புறம் வரலாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சாம் கரன் அவ்வளவு வரலாம். ஷேக் ரஷீத் மூவ் பண்ணுவோமா? டெஸ்ட் பிளேயர் ஷேக் ரஷீத் மூவ் பண்ணிடுமா? அவன் ஒரு மேட்ச் நல்லா தான் ப்ரோ அடிச்சான். ஒரு 30 லட்சம் இருந்துருப்பான். அதான் ஒரு மேட்ச் அடிச்சான், 4 மேட்ச் அடிக்கல. அதுக்கப்புறம் அதை பத்தி எவனோ ஒருத்தன் இன்ஜுரி ரீப்ளேஸ் பண்ணா கூட ஆவான் ப்ரோ, வேலைக்கு ஆவான். இல்ல ப்ரோ, ஹி இஸ் நாட் T20 பிளேயர். 6 அடிக்கிற கெபாசிட்டி இல்ல ப்ரோ. நோ ப்ரோ. பவர் பிளேயர் பிரித்திஷா மாதிரி அடிக்கட்டும் ப்ரோ, பாத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ அவன் ஒரு மேட்ச் ப்ரோ 4 தான் ப்ரோ அடிக்கிறான், கிரவுண்டோட அடிக்கிறான். அண்ட் இட்ஸ் நாட் தட் மச் ஸ்ட்ரைக் ரேட் ஆல்சோ ப்ரோ. இட்ஸ் நாட் கரண்ட் T20 ப்ரோ. நீங்க இயக்கத்துக்காக பேசுறீங்களா இல்ல ஒரு யங் பிளட் பாசத்துக்கு பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் நாட் a proper T20 பிளேயர். என்ன பிரச்சனைனா ரொம்ப இருந்து பெஞ்சுக்கு என்ன சொல்றாங்க, ஷேக் ரஷீத் வந்து சாம் கரன் மாதிரி பிரச்சனை கிடையாது. அவனை பெஞ்ச் பண்றாங்கன்னா அவனை எத்தனை வருஷமா பெஞ்ச் பண்ணா இன்னும் 2 வருஷம் கூட பெஞ்ச் பண்ணிடுவாங்க. இருந்துட்டு போறாங்க. 30 லட்சம் தான் பெஞ்ச் பண்றதுக்கு எதுக்கு 30 லட்சம் ரூபா நான் கேக்குறேன். வெறும் 30 லட்சம் தான் ப்ரோ, இருந்துட்டு போறான் ப்ரோ. அதேதான் நானும் சொல்றேன். மித்த இன்டர்நேஷனல் இங்கிலாந்து பிளேயர் முகேஷ் சௌத்ரி எடுக்க மாட்டா போயிட்டு போறான். நீங்க 30 லட்சத்துக்கு ஷேக் ரஷீத் எடுக்கணும் எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு ஷேக் ரஷீத் எடுக்கணும். ஷேக் ரஷீத் இஸ் நாட் T20 பேட்டர். இல்ல ப்ரோ, ஷேக் ரஷீத் ஒன்லி 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கணும் ப்ரோ, இல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். ரெண்டுமே இல்ல ப்ரோ. சரி, ஆசைப்படுறீங்க, மூவ் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல முடியும்? முகேஷ் சௌத்ரி நீங்க, உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி, எனக்கு ஷேக் ரஷீத். ஓகேவா? மூவ் பண்ணுங்க ரெண்டு பேரும். முகேஷ் சௌத்ரி என்னன்னா அவன்கிட்ட அவன் லெஃப்ட் ஆர்ம் சீமர். எனக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஏன்னா பார்க்க ஸ்டைலா இருக்கு. எனக்கு இந்த லிஸ்ட்ல நிறைய பேரை பிடிக்கும். அதுக்கு என்ன பண்றது, வர மாட்டானுங்களே. எனக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர்னாலே பிடிக்கும் ப்ரோ. அவன் இன்னொன்னு முகேஷ் சௌத்ரி வந்து ஒரு டைம் இந்த மேட்ச் ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஒரு மும்பை மேட்ச் போட்டு ரோஹித் சர்மா எல்லாத்தையும் ஓட விடுவான் தெரியுங்களா? ஒரு மேட்ச், அது என்ன வருஷம் என்ன ஞாபகம் இல்ல. 2022 முகேஷ் சௌத்ரி ஒழுங்கா விளையாண்ட ஒரே சீசன் 2022 தான். அந்த சீசன் என்னன்னா அதுக்கு வெச்சு செஞ்சிருவான் ப்ரோ. அதுக்கு ஏதோ ஒரு மேட்ச் கொடுத்தான்னு வைங்களா, 25-30 ரன் கூட கொடுத்துருவான் ப்ரோ. அதுதான் ப்ரோ பயமே. வந்து போன சீசன்லயோ முந்தின சீசன்லயோ ஒரு மேட்ச் ஒரே ஓவர்ல 27 ரன் கொடுத்து மேட்ச் அங்கேயே முடிஞ்சிடும். பவர் பிளேல 70 ரன் அடிச்சிருவானுங்க, அங்கேயே முடிஞ்சிடும் மேட்ச். அவ்வளவுதான். இதுக்கு மேல மெயின் மேட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. லெஃப்ட் காலம் வாங்க. அந்த லெஃப்ட் காலம்ல சரி ஓகே, ஆக்சுவலி லெஃப்ட் காலம்ல ஆக்சல்ல விடக்கூடாத ஒரே ஆளு MS தோனி மட்டும்தான். இத யார வேணா ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க MS தோனி மட்டும் விட்டுருவீங்களா? தலைவர் என்ன பண்ணாரு ப்ரோ? சும்மா நம்மளும் வந்து ஜெனரல் அடிஸ் மாதிரி பேசக்கூடாது. தலைவர் வந்து ஆக்சுவலி பார்த்தா கரெக்ட் ஆக்சுவலி கரெக்ட். பாசம் இல்லாம பேசணும்னா ஆக்சுவலி பார்த்தா MS தோனி ஷுட் ரிட்டையர் அண்ட் எவ்ரி அதர் பர்சன். ஆக்சன்ல நீங்க விட்டு ரிப்பீட் எடுத்தீங்கன்னா ஒரு 7-8 கோடி சேவ் ஆகும். என்னன்னா தலைவர் வந்து விக்கெட் கீப்பர் ரோல் மட்டும் தான் தலைவர் வந்து இட் இஸ் மேக்கிங் ரெலவென்ட் இன் த டீம். ஏன்னா தலைவர்னால ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த நீ ப்ராப்ளம் இருக்கனால முன்னாடி இறங்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஹிட்டர்னு இப்போ ஒரு ரிங்கு சிங் இருக்கான் அடிப்பான் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு டீம் ஒரு ஃபினிஷர்னு ஒரு ரோல் இருக்குன்னா அது என்ன ஸ்டேஜ்ல வேணா இறங்குற சிச்சுவேஷன் இருக்கணும். தலைவர்னால அந்த கரெக்ட். அதாவது லிமிட்டேஷன். நீங்க வந்து ஃபினிஷர் எப்படி வச்சிருக்கீங்கன்னா லாஸ்ட் 3 ஓவர் ஃபினிஷர் வச்சிருக்கீங்க. இட்ஸ் நாட் an actual finisher. இப்போ வந்து ஒரு மேட்ச்ல வந்து RCBக்கு வந்து டிம் டேவிட் வந்து விக்கெட் கொலாப்ஸ் ஆயிரும், நின்னு அடிச்சு 90 ரன்ஸ்க்கு கொண்டு போவான். அந்த இன்னிங்ஸ் ஆடுற ஆள் MSD இல்ல இன்னைக்கு தேதி. இப்ப கிடையாது தலைவர்னால. அப்கோர்ஸ் ஏஜ் பண்ணிதான் ஆகணும். இப்ப என்ன பிரச்சனைனா தலைவர் விட்டா யாரு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்கிற பிரச்சனை இருக்கு. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து இந்த மேட்டரை நம்ம 2025 ஆக்ஷன்லயே நம்ம சொல்லியிருப்போம். நான் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு அப்பவுமே சொல்லியிருப்பேன். இப்போ கூட ஆள், அதாவது KL ராகுலும் அழகா வந்தான் ப்ரோ. 12-13 கோர்ஸ் தான், வேற வழியே இல்லைனாலும் ஒரு அழகான இந்தியன் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர்னாச்சும் எடுத்து போட்டுருக்கலாம். எவ்வளவோ பேர் இருந்தானுங்க இந்த மாதிரி. அதாவது நமக்கு வந்து பர்சனலா பிடிக்காத பிளேயர்னாலுமே ஒரு டீசென்ட் பேட்டர், ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர்னு எக்கச்சக்க பிளேயர் இருந்தானுங்க. எவனையுமே டச் சீண்டவே இல்ல ஆக்ஷன்ல, எல்லாவனையும் விட்டானுங்க. ஒருவேளை இதுவும் ஒரு தலைவரோட பிளானா இருக்குமோ டு மேக் ஹிம் ரெலவென்ட் இன் தி டீம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க வந்து CSK டீம்ல யாருதான் கால் வச்சிருக்கானே எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு மட்டமா இருக்கு. இதுல எவன் வந்து கால் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அவனை பத்தி ஒரு ஒப்பீனியன் அப்படியே டவுன் ஆயிரும். பேசிக்கலி அவ்வளவு மட்டமா டிசைட் பண்றாங்க. பட் ஆனா MS தோனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
MS Dhoni will only retire when he himself is going to the management and saying, yes, I am going to retire. Because first of all, management அவனுக்குமே MS Dhoni கிட்ட போயிட்டு தம்பி நீ ரிட்டையர் ஆகுன்னு சொல்றதுக்கான கொட்டை இல்லை. ரெண்டாவது MS Dhoni ரிட்டையர் ஆகிட்டா டிக்கெட் சேல் ஆகுங்கிற பயம் இருக்கு அவனுங்களுக்கு. அதனால they will never say, they will never release. So unless MS Dhoni himself goes and says நானே கிளம்பிக்கிறேன், otherwise it will not happen. So MS Dhoni பத்தி பேசுறது வேஸ்ட். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரிலவென்ட் நம்மளோட ஒப்பீனியன் பேசுறோம், அது என்ன நடக்குதுங்கிறது வேற. இப்ப இந்த பக்கம் ரிலீஸ் போட்டது மட்டும் நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன வேற நீங்க பேசிட்டு நம்ம ஏதோ நம்மளோட மைண்ட்ல தோன்றது பேசுறோம். க்ரோர் ஃபர்ஸ்ட் வந்து அன்கேப்டு பிளேயருங்கிற 4 crore. அவர் விட அந்த விக்கெட் கீப்பர் ரோல் நம்மகிட்ட ஆள் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல விக்கெட் கீப்பர் இல்ல, அதனாலதான் தலைவர் ரிலவெண்ட். இல்லைன்னா தலைவரே நம்ம கேள்வி கேட்கணும். அப்புறம் சரி ஓகே தலை நம்ம இருக்கிற 4 பேத்தையும் நம்ம வந்து தொட்டிடுவோம். நம்ம ஆக்சுவலி நிறைய பிரச்சனை இருக்கு ப்ரோ. MS Dhoni வந்து ஒரு he is also eating a batsman position, ஓகேவா? எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. ஸோ பிகாஸ் MS Dhoniயால லேட்டாக தான் வர முடியுங்கிறதுனால விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே 2025 சீசன்ல நிறைய பேட்டிங் குளறுபடியும் நடந்தது. சிவம் டூபே வந்து லேட்டா பேட்டிங் பிடிக்கிறதே வந்து MS Dhoniனாலதான். மெயினா என்ன பிரச்சனை, இவ்வளவு பேசிட்டே சரி விக்கெட் கீப்பர் யார் பண்ணுவாங்கிற பிரச்சனையில தலை உள்ள வந்துருவாரு. பிரச்சனை அதான். பட் ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம தலை வந்து விக்கெட் கீப்பிங்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அட்வான்டேஜோ, ஹி இஸ் a batting hole in the lineup. பர்ஸ்ல பெரிய எஃபெக்ட் கொண்டு வரல, பட் பிளேயிங் லெவல்ல நிறைய இந்த மேட்ச் லெவல்ல சரியான பிரச்சனை. அவராஜ் பர்ஸ்ல பிரச்சனை பண்ணல, அந்த மேல இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு பண்ற பர்ஸ்ல இருக்கிற பிரச்சனை, மேட்ச்ல பண்ற பிரச்சனை, ரிட்டென்ஷன்லயே பிரச்சனை. மேல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டர் இருக்கு ப்ரோ, டீம்ல இருக்கிற ஈகோ இஷ்யூஸ் இஸ் ஆப்வியஸ்லி விசிபிள் இன் த டாப் 2. ருத்ராஜ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா பெய்டு 18 crores each பிகாஸ் ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜை விட கம்மியா வாங்கி டீம்ல இருக்க மாட்டான். அவரோட ரோல் பாருங்க ப்ரோ, பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அவர் வந்து பேட்டை விட்டு அடிக்கிறதே கிடையாது. 2 out of 10 மேட்சஸ் மட்டும் தான் அவர் வந்து பேட் விட்டு அடிக்கிறாரு. அந்த ஏதோ பிளே ஆஃப்ஸ் இந்த மாதிரி போனா முக்கியமான மேட்ச் அடிக்கிறாரு, நான் இல்லன்னு சொல்ல வரேன். மத்த எல்லா மேட்சும் வந்து ரவீந்திர ஜடேஜா கிளட்ச்னு வந்து அடிச்சிருவாரு. கிளட்ச்னு வர வரைக்கும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் we cannot expect. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம கிளட்ச் போற அளவுக்கே போக முடியாது. ரவீந்திர ஜடேஜா நீங்க வந்து நார்மல் மேட்சஸ், லீக் மேட்சஸ் கேரி பண்ணீங்கன்னா கிளட்ச்க்கே நீங்க ரீச் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே தான் டச் பண்றத தவிர he doesn't have that aggressive batting mindset. நீங்க அவரோட for the likes of ஜடேஜா, நீங்க அக்சர் பட்டேல் T20ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இன்னும் பயங்கரமா தெரியும் போல. சோ இன்னொன்னு, இட்ஸ் நாட் a very on demand role. ஸ்பின் பவுலர் ஆல்ரவுண்டர்ங்கிறது ஒரு ஆன் டிமாண்ட் ரோல் கிடையாது ஆக்ஷன்ல. சோ நீங்க வந்து 18 crores when you spend on Jadeja and keep him in the team just for the sake of, எப்படி சொல்றது, அவர் வந்து இவ்வளவு டீம் பண்ணிருக்காரு, இவர் ஈகோவும் இதாயிடக்கூடாது, ஒரு டீம்ல ரீடைன் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப இட் இஸ் ஆப்வியஸ்லி கோனா கொலாப்ஸ் இன் யுவர் ஆக்ஷன். நீங்க இப்ப நம்ம எல்லாமே போன வருஷம் என்ன தெரிஞ்சுக்கோ, ஃபைனலா ஆக்ஷனை தான் பிரச்சனையாச்சு. ஏன்னா நீ ரீடைன் பண்றப்ப நீ பட்ஜெட்டே உங்க பிளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ இது என்னன்னா, ஒண்ணு நீங்க ஜடேஜாவோட வேல்யூபிள் தெரிஞ்சா விட்டு எடுக்கலாம், ஒண்ணு வந்து மேபி விட்டுட்டு திரும்பி எடுக்கலாம். 18 கோடி மத்த டீம்ல டிமாண்ட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே ப்ரோ. இப்ப ஜட்டு நீங்க வெளியே விட்டீங்கன்னா, அதாவது அதெல்லாம் நம்ம வந்து பேட்டிங் பேச முன்னாடி ஜடேஜா பவுலிங்ல 2025ல பெரிய ஸ்கேம், அதுதான் உண்மை. அதாவது யூசுவலா 2023 சீசன்லலாம் 2 மேட்ச் ஜடேஜா சிங்கிள் ஹேண்டடா பிளேயர் ஆஃப் த மேட்ச் because just for his bowling performance. He didn't hit with the bat in the entire season until 2023 finals. Just for his bowling performance, he was 2 times player of the match in 2023. 2025ல bowlingல பெரிய ஸ்கேம். So basically he is a scam தான். எனக்கு இது சொன்னாலே அந்த ஃபைனல் 6-4 கோணம் நிறுத்துவானுங்க. சரி தெரியும். The game has been changed, evolved a lot in last two years, and these guys are not ready to get evolved. கோலி என்ன சொல்ல வரேன், நம்மளாம் எப்படி கோலியை கலாச்சோம், பட் போன வருஷம் கோலி அடிச்சு கோலி வந்து பெருசா அடாப்ட் பண்ணல ப்ரோ. பவர் பிளேல ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் மேட்ச் ஆயிருச்சு, அவ்வளவுதான். பட் இட்ஸ் ஸ்டில் a change. கோலி வந்து நீங்க பேட்டிங் ஆர்டரே மாத்திருந்தீங்கன்னா 1 down 2 down he would have still gone for big shots. அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அதாவது என்னன்னா, இது வந்து கோலி மாத்திக்கிறான்ல, டீம்ல இருக்க பெரிய ஆளுங்க இப்ப பேசுறாங்க, ஈவன் தோ ஹி இஸ் கோலி, இல்ல நீ இந்த ரோல் ஆடி ஆகணும், நீ இவ்வளவு அடிச்சாகணும், நீ ஃப்ரீயா ஆடு அப்படின்னு சொல்லி ரோல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இவங்க பேசுறாங்க. ஒரு டீம் மீட்டிங் நடத்தானே எனக்கு புரிய மாட்டேங்குது. ரிலீஸும் சொல்ல முடியல, ரீடைலும் சொல்ல முடியல, யூ கேன் டூ சம்திங் எல்ஸ்ங்கிறது வேற ஏதாவது கலர்ல மார்க் பண்ணலாமா? ரிலீஸ் அண்ட் பை பேக் அட் எனி காஸ்ட் அப்படி வேணா மார்க் பண்ணலாம். இவனுங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணாலுமே விட்டு பிடிச்சோம்னா மேக்ஸிமம் 16 crores போவான் ஜடேஜாலாம். பண்ணி வாங்கிக்கலாம். கேமரன் கிரீன் வந்து மேபி ஆப்ஷன் வரலாம், பென் டெக்கெட் வந்து ஆப்ஷனுக்கு வரலாம்.
கேமரன் கிரீன்ங்கிறதே ஒரு ஆக்சுவலா ஒரு ஆஸ்திரேலியன் சிவம் டூபே தான், அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல, திடீர்னு ஃபார்ம்ல இருந்தானா நல்லா அடிச்சு கொடுப்பான். பட் அட்லீஸ்ட் அவன் ஆஸ்திரேலியன் சிவன் டூபே, அட்லீஸ்ட் அவன் ஆஸ்திரேலியன் சிவன் டூபே, இந்தியன் சிவன் டூபே இல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய பிளேயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாக்கலாம். நீங்க இந்த ஜடேஜா பண்ற ரோல வந்து வேற ஏதோ ஒரு ஆக்சுவல் ப்ராப்பர் ஸ்பின்னரை கொண்டு வரலாம் உள்ள, ப்ராப்பர் பேட்டர். அதான் ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம வந்து ரைட் ஃப்ரம் தி brought in impact player role இந்த ஆவரேஜ் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து தேவைப்படல பெருசா. either you be a specialist bat, specialist top order batter, specialist middle order, specialist finisher, specialist pace bowler, specialist spinner, இவனுக்கு தான் வந்து டீம்ல வந்து ரோல் வந்து ஒரு டெஃபினட்டிவ் ரோலா கிடையாது. இந்த ஆவரேஜ் ஆல்ரவுண்டர் நான் இதையும் கொஞ்சம் பண்ணுவேன் அதையும் கொஞ்சம் பண்ணுவேங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய ரோலா இருக்கு. ஐ அம் நாட் மீனிங் தட் ஜடேஜா இஸ் an average all-rounder, but for the ஜடேஜா இஸ் an average all-rounder in T20s. ஓப்பனா சொல்லுங்க, இதெல்லாம் வந்து நீங்க பூசி மொழிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜடேஜா இஸ் an excellent all-rounder in tests and ODI or whatever. T20s he is an average all-rounder தான். His records are not great. இதான் உண்மை பேசிக்கலி. ப்ரோ என்னதான் இருந்தாலும் அந்த 2023 அப்போ வேணாம். கீழ ஒருத்தன் பத்திரானான்னு இருக்கான் ப்ரோ, அவன் எப்படி 13 கோடி வாங்குறான்? எப்படி அவன் டீமுக்குள்ள இருக்கான்? என்ன, ஏன், எப்படி, வென், ஹவு, வாட்? நெட்ஸுக்கு வருது அவன் 6 பால் தொடர்ந்து வைடு எல்லாம் போட்டு அந்த 13 கோடி வாங்கிட்டு போட்டு ப்ரோ. 6 பால் தொடர்ந்து வைடு இல்லாம போட்டுருவான் ப்ரோ. 6 பால் பவுண்டரி போகும், அதான் பிரச்சனை. இஸ் ட்ரைங் டு பவுல் a good ball and putting a wide. பவுலிங் வரல, புரியுதுங்களா? இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பவுல் a good ball and it is going for a wide னா ஆக்ஷன் மாத்தல இருந்து போச்சு, அதான் உண்மை. பவுலிங் அதாவது உன் கண்ட்ரோல்ல கிடையாது பால் மொத்தத்துல. நீ அத்தனை வைடு போறனா உன் பால் பவுலிங் உன் கண்ட்ரோல் இல்ல, பால் உன் கண்ட்ரோல் இல்ல. ஒன்னு சிலது உன் லக்கு, அது நல்லா போய் விழுந்தா விழுவுது, வைடு போனா போகுது, அடி வாங்கினா அடி வாங்குறப்ப டவுட்ஃபுல்லா ஒயிட் கலர்ல மாத்திருங்க. இல்ல சரி, நூர் அஹ்மத விட்டு ரிலீஸ் பண்ண விட்டு பிடிக்கலாம் ப்ரோ. இந்த ஃபிளெமிங், சரி பேட் வேர்ட்ஸ் பேசலாம், ஃபிளெமிங் அவன் வந்து ஒழுங்கா 5 crores போயிட்டு இருந்தான், அப்படியே இப்படி காட்டுறாப்ல. கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா 6 crore நீயே வாங்கிருக்கலாம். எதுக்கு 5ல இருந்து 10க்கு ஜம்ப் பண்ற நீ ஃபர்ஸ்ட்? இல்ல ப்ரோ 100 கண்டிப்பா இல்ல ப்ரோ 100 கண்டிப்பா. யார் 10 கோடி ப்ரோ ஃபாரின்? அவன் 10 கோடி போறான் 8 கோடி போறான், அவன்கிட்ட 2-3 கோடி விட்டுட்டு இருக்க ஒரே ஒரு பவுலரையும் நம்ம விட முடியாது. பவுலிங் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியல. ஒரு டைம்ல இஸ் a good bowler. நான் வந்து இல்ல தெளிவா சொல்றேன், அவன் தான் பண்றான், கொஞ்சூண்டு பிளக் பண்றான். அதாவது ஒரு விக்கெட் வேணும், விக்கெட் வேணும், இங்க சுத்தி பாக்குறோம். நீங்க வந்து நீங்க வந்து ஒரு ஃபாரின் ஸ்பின்னருக்கு நீங்க ரஷீத் கான் லெவலுக்கு நீங்க பில்டப் கொடுத்துருக்கீங்க. ரஷீத் கான் இஸ் எக்ஸலன்ட் ஃபினிஷர். 100 அந்த லெவலுக்கு வராட்டி 10 crore is too much for a foreign spinner. மார்க்கெட் நீங்க வந்து மார்க்கெட்ல ஆள் இல்ல. இப்ப அந்த மாதிரி ரஷீத் கானே ஃபார்ம் அவுட், அது புரிஞ்சு இன்ஜுரி போயிட்டு வந்ததால அதனால போட முடியல. நீங்க ரஷீத் கானே இப்ப 10 கோடி போவானான்னு தெரியல. மார்க்கெட்ல ஆள் இல்ல. இப்ப நீங்க பவுலிங்க்குன்னு போய் இவன் அன்சுல் கம்போஸ் 8 ஓவர் தான் நம்மகிட்ட ஆளே இருக்கு. அதுல நீங்க 4 ஓவர் வெளியே விட்டு பிடிக்கலாம், ரிஸ்க் எடுக்க முடியும். அதை புரிஞ்சு 8 ஓவர் இல்ல நான் என்ன சொல்றேன்னா 100 ஓவர் கண்டிப்பா தேவை. ஆனா அவன் வெளியே விட்டு பிடிச்சா 10 கோடிக்கு மேல ஆகாதுன்னா 10 கோடி கிடையாது, 15-20 கோடி கேட்பானுங்க. ஏன் தெரியுங்களா? சிஎஸ்கேக்கு வேற ஆள் இல்ல. எப்படினாலும் கடைசியா சிஎஸ்கே பர்ஸை இவனை முடியும். அவனுங்கள்ட்ட பர்ஸ் இல்ல ப்ரோ. ஒரு இருக்கு 20 கோடி கூட பிட் போனோம். நான் சும்மா கூட எடுத்து ஊன்ட்ட ஆள் இருக்கா நம்மகிட்ட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ண ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நியூ ரன் அந்த ரிஸ்க் எடுக்கவே முடியாது. நான் இயக்க பாசத்துல பேசல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவல் என்னன்னா நீங்க விட்டு எவ்வளவு எடுப்பீங்க? ஒரு 7-8 கோடி மினிமம் போவானா? மினிமம் 8 கோடிக்கு எந்த டீம்னாலும் ஓகேன்றான். அந்த 2 கோடியில ரிஸ்க் எடுக்க முடியும். 14 மேட்சுக்கு பவுலிங் போட ஆள் இல்ல. ஆக்சுவலா 100 அகமது மேல எனக்கு 5 கோடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டானா கொடுத்தா அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நம்மகிட்ட. பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து நல்லா பேட்டிங் பண்ணிடுவான், புரியுதுங்களா? 2 மேட்ச் தட்டு தடவை எஜ்ஜில கூட பட்டு எங்கேயாவது 2 போயிடும். பவுலர் சின்ன பையன் தெரியாதவனா வந்து போட்டா தருப்படி விடுவோம். 10 மேட்ச் 14 மேட்ச்ல அடி வாங்குவோம். சிவம் துபே ஒயிட் தானே ப்ரோ? இதுக்கு வேற இப்ப வந்து சிவம் துபே வேற ஃபயர் அவுட் இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அந்த யுஏஇல என்ன டீம் கட்டா என்ன டீம் கூட ப்ரோ பவுலிங் போட்டான்? அது யுஏஇ. அத வந்து போட்டு பாரு பவுலிங் எல்லாம் கத்துக்கிட்டாரு. டே அவனுக்கு இன்னும் பேட்டிங் கத்துக்கலடா ஆப்போனன்ட். ஏன்டா இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? சிவம் துபே வந்து நிறைய பேர் சம்பந்தம் இல்லாம இது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். அஸ்வின் நான் வந்து டிஎன்பிஎல் ஓப்பனிங் இறங்கினா ஐபிஎல் 1-1 இறங்கிடுவாராடா, என்னடா பேசுறீங்க? இல்ல சிவம் துபே should be I will still advocate Shivam Dube should be released, not even in doubt.
ஏன்னா போன மேட்ச் அடிக்கல ப்ரோ. வாட் வாஸ் ஹிஸ் ரோல்? ஸ்பின்னர் அடிப்பான்னு சொல்லி பேசர் கொண்டு வந்தாங்க. பேசர் அடிக்கவே இல்ல ப்ரோ. நம்ம தான் நியூ ஜென் பிளேயர் பில்டப் கொடுத்தோம். ஒரு மேட்ச் கூட அவன் அடிக்கவே போல ப்ரோ. 2025 ஃபுல்லாவே அடிக்கல. கரெக்ட். ஆனா 2025 சீசன் அவனை 2 டவுன் ஆடவே விடல. அவனோட பொசிஷன் அதான். நீங்க வந்து தோனியை பின்னாடி கீழ் பண்ணுங்கிறதுக்காக அவனை பின்னாடி இறக்கி விட்டுட்டு எந்த பொசிஷன்ல வேணா அடிக்கிட்டு ப்ரோ. ஏன் ப்ரோ அடிக்கல? என்ன ப்ரோ நீங்க அவனை விட்டு கொடுக்குறீங்க? அவன் சுத்தமா அடிக்கவே கிடையாது ப்ரோ. சிவம் டூபே ப்ரோ அவன் நிஜமாலே he is one of the best 2 down ever for CSK ப்ரோ. அதெல்லாம் நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க. போன வருஷம் என்ன நான் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது எப்படி ரெக்கார்டுன்னா ஒரு ரெக்கார்டை எடுத்து பாருங்க. பாட்ட உட்டல் ஸ்பூன் அதுதான் முக்கியமான காரணம் இவன் தான். ஏன்னா he was supposed to go after the bowlers. He didn't do it. யாரு ரோல்? நீங்க அந்த டோட்டல் கூட்டத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 30 பாலுக்கு 60 ரன் அடிப்பான் 70 ரன் அடிப்பானா யாரு நீங்க யோசிச்சீங்க? சிவம் டூபே தான் யோசிச்சோம். He didn't even do that. He didn't even try doing it. அதான் ப்ரோ கரெக்டா அவனுக்குன்னு செட் ஆன ரோல்ல மிடில் ஓவர் ஸ்பின்னர் ரோல்ல அவனை போட்டு அவன் அடிக்கலைன்னா ஓகே ப்ரோ. அவன் ஃபுல்லாவே போன வருஷம் தனியா ஸ்டாட் எடுத்து போட்டாங்க. அவன் ஸ்பின்னர் அதை விட மோசமா இருந்துச்சு. அவன் ஸ்ட்ரைக் ரேட் தெரியுங்களா? போன வருஷம் பேசரை விட ஸ்ட்ரைக் ரேட் கரெக்ட். பட் சிச்சுவேஷன் ஆஃப் தி மேட்ச் ஆல்சோ மேட்டர்ஸ் ப்ரோ. என்ன சிச்சுவேஷன் பண்றப்போ அடிக்கிறது வேற. ஓவருக்கு 30 ரன் வேணுங்கிறப்ப ரிங்கு சிங் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தான் ப்ரோ. என்ன ப்ரோ சிச்சுவேஷன்? அதெல்லாம் அனாமலி ப்ரோ. அதெல்லாம் எப்பவுமே நடக்காதுல ப்ரோ. அதெல்லாம் நடக்கிறது. டிம் டேவிட் எப்படி அடிக்கிறான் அந்த டீமுக்கு? சிச்சுவேஷன் பத்தி அடிக்கிறானா ஆர்சிபிக்கு? அதான் ப்ரோ டிம் டேவிட் இஸ் அதாவது ஃபினிஷர் ரோல் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோ. நீங்க வந்து சிவம் துபே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தூக்கி ஃபினிஷரா நீங்க போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஹி டிடன்ட் பெர்ஃபார்ம் நான் சொல்றேன். அவன் மிடில் ஆர்டர் எங்க இறங்குவாங்களோ அங்கெல்லாம் இறங்கிட்டு தான் இருந்தான். ஹி காட் எனஃப் பால்ஸ். மேல ஒருத்தவங்க எவனும் வந்து 10 ஓவர் வரைக்கும் நின்னான்ல எல்லாம் தோற்றம் தான் ஓடிட்டு இருந்தானுங்க. அவன் எப்பயுமே வந்துருவான் 8-9 ஓவர்லாம் வந்துருவான். அவனுக்கு அந்த டவுன் நீங்க கணக்கெல்லாம் இருக்கு. ஹி காட் எனஃப் சான்ஸ். அவனை வந்து என்னமோ கடைசி 3 ஓவர் இறக்கி விட்டு நீங்க அடின்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன்லாம் வந்துட்டா 8வது 9வது ஓவர்லாம் வந்துருவான். அவன் ப்ரோ திஸ் கான்ட் பீ an excuse ப்ரோ. ப்ரோ சிவம் டேவிட் ஒயிட்ல மாத்துங்க ப்ரோ. சிவம் டேவிட் டவுட்ஃபுல் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி ரிலீஸிங் மூவ் பண்ணலாமான்னு நான் யோசிச்சேன். சரி ஓகே ஒயிட்ல நீங்க இப்போ அதான் நம்ம டீம் பாருங்க ஒண்ணுமே இல்ல ஒருத்தனும். இதுல நான் என்ன ருத்ராஜ பத்தி பேசல. என் வாயை கிளறாதீங்க ருத்ராஜ் பத்தி. ப்ரோ விடுங்க ப்ரோ பாவம் ப்ரோ. நான் என்ன ருத்ராஜ் அடையப்போ அதாவது இவ்வளவு பேரை பிடிச்சி ஏறுவாராமா ருத்ராஜ் பாவமாமா. பாவம் ப்ரோ. உங்க ஆளு 2024 ருத்ராஜ் 2024 சீசன்ல 2 மேட்ச், ஒரு குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச், ஒரு ஆர்சிபி மேட்ச், ஒரு 20 ரன் சேர்ந்தாப்புல 2 மேட்ச் அடிச்சா நம்ம குவாலிஃபை ஆயிருப்போம். என்ன சொல்ல வரேன்? மத்த மேட்ச் அடிக்கிறேன் விடுங்க ப்ரோ. அவங்க விடுற மேட்ச் மட்டும் மத்தவங்க அடிக்க சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? எந்த சேஸ்லயுமே அடிக்கலையே. சரி ப்ரோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிக்கிறீங்க. ஒரு சிஎஸ்கே கேப்டனா இருந்துட்டு நீங்க டீமை குவாலிஃபை ஆக வச்சு ஒரு ஹெல்மெட் பஞ்ச் கொடுக்கறது எங்க இருக்கு? 0-1 அவுட் ஆயிட்டு போறது எங்க இருக்கு சொல்லுங்க. ஓபனா பேசலாம். நான் இப்ப உங்களே லாக் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு நம்மளோட பிரதான எதிரி யாரு? மும்பை கூட நம்மளோட ஹெட் டு ஹெட் பிஃபோர் ருத்ராஜ் என்ன ஆஃப்டர் ருத்ராஜ் எப்படி இருக்கு? இப்ப சொல்லுங்க நம்ம அவனுக்கு கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? அதை சொல்லுங்க. மும்பை வந்து மொக்கையா இருந்தான். மும்பை வந்து 10th பொசிஷன்ல இருந்தான் புரியுதா? அவன் வந்து ஹர்திக் பாண்டியா வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதை தூக்கிட்டு வந்து நீங்க 8 ரெக்கார்ட் எல்லாம் பேசக்கூடாது. கிடையாது ப்ரோ. ப்ரோ நீங்க அப்படி சொல்றீங்களே. பொல்லாடி இந்தியாவில வச்சு கோவிடுக்கு முன்னாடி பொல்லாடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜை வச்சு காலி பண்ணி பண்ணதுக்காக நம்மள போட்டு நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியே தீருவேன். அப்ப வந்து துபாயில ஸ்டேஜ் ஏறி போட்டு போல்ட்டையும் பும்ராவையும் பிரிச்சு எடுத்தான் தெரியுங்களா? அதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு அதாவது 2023 ஃபைனல்ஸ விட நீங்க பின்னாடி போயிட்டீங்க. அது தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இல்ல ப்ரோ நீங்க அந்த ஒரு பும்ரா ஸ்வீப் 6 மட்டும் இல்லனா இவன் யாரு முதல்ல? ப்ரோ ஆரஞ்சு கேப் வின்னர் பிளஸ் டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அது 4 வருஷம். அது நடந்து 4 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் 5 வருஷம் ப்ரோ. நான் எல்லா முட்டுக்கும் கவுண்டர் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல முட்டுனா கடைசி முட்டு வாட் எவர் இட் இஸ். ருத்ராஜ் வந்து ஒரு இப்ப வந்து இன் மார்க்கெட் இப்ப அவனை வெளியே விட்டீங்கன்னா கண்டிப்பா 20 crores போவோம். ஏன்னா எவ்ரிபடி நோஸ் ஹி ஹஸ் பொட்டன்ஷியல். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிபடி நோஸ் ஹி ஹஸ் பொட்டன்ஷியல். ஏன்னா ஹி ஹஸ் ப்ரூவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க வந்து ஓகே நம்ம வந்து ஏன்னா நம்ம ஏன் இவ்வளவு கிரிட்டிக்கலா கிரிட்டிசைஸ் பண்றோம்னா நம்ம கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் பூத கண்ணாடி தான். அவன் சேஸ் அப்போ சொதப்பினது ரொம்ப பர்டிகுலரா கொஞ்சம் பூத கண்ணாடி வச்சுதான் நம்ம பார்த்து அவனோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம திட்டுறோம். ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஹேவிங் வே பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் இட். அதை அவன் மீட் பண்ணலாங்கிறது விட்டுருங்க.
பட் ஃபண்டமெண்டலி இஸ் a very good batsman. He is a consistent delivering person. அது வந்து அவன் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஃபுல்லா அடிக்காம போனதே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அடிச்சிருவான், ஏதோ ஒன்று பிடிச்சி அடிச்சிருவான். மை பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் சிஎஸ்கே கேப்டன் இஸ் கிளட்ச். அந்த கிளட்ச் இல்ல பேசிக்கலி. அது நெக்ஸ்ட் சீசன் ருத்ராஜ் ப்ரூவ்ஸ் மீ ராங் அண்ட் குவாலிஃபைஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் தி கப், ஐ அம் ஓகே டு கம் அண்ட் அபாலஜைஸ். எனக்கு என்னன்னா அவன் மேல நிஜமாலுமே ஒரு பர்சனல் சிம்பத்தி இருக்கு. ஏன்னா ஒரு டைம்ல வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தான். உங்களுக்கு தெரியும், அது இந்த எஸ்எம்ஏடி விஜயசாரி எங்க போனாலும் அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு டிசர்வ்டு ஸ்பாட் கொடுக்கவே இல்லை. அது வந்து ஒருத்தனை எமோஷனலா பிரேக் பண்ணிருக்கு உண்மையில சொல்ல போனா. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன இதுக்கு மேல என்னடா பண்றது, ஆல்ஸ் கேப் வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன், என்ன ஏன்னா கூப்பிட மாட்டேங்கிறீங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தனை எமோஷனலா பிரேக் பண்ணிருப்போம் உண்மையிலுமே. அது வந்து கண்டிப்பா அவனோட கிரிக்கெட்ல அஃபெக்ட் பண்ணும். ஏன் ரீசன் கரெக்ட் தான் ப்ரோ. அந்த பயோபிக்லயும் தான் ப்ரோ இருந்தது. அதெல்லாம் தாண்டி வந்தனால தான் ப்ரோ தலை சாதனை. கிடையாது தாண்டி வந்தாலும் தலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கு ரிசல்ட் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஒரு லேடர்ல ஏறி போயிட்டே இருந்தாரு. புரிஞ்சுக்கோங்க. இவன் என்னன்னா நான் எல்லாமே பண்ணிட்டேன்டா, ஆனா அப்பயும் நீ என்னை எடுக்கல, அப்பனா இதுக்கு மேல நான் என்னதான்டா பண்றதுன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அது வந்து கண்டிப்பா ஒருத்தனோட இங்க பாருங்க ப்ரோ, இல்ல அடிக்கிறேன்னு தம்பி, நீ அடிச்சாலும் சரி அடிக்கலாலும் சரி, இன்னும் நான் பேக் பண்றேங்கிறப்ப அவனோட கேம் மாறும் ப்ரோ. உண்மையை சொல்ல போனா நீ அதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. அதாவது ஒரு ஐ வில் அக்செப்ட் ஒன் திங், ருத்ராஜ் டிசர்வ்ட் a chance in Indian T20I team after the 2023 or 2024 சீசன். அப்போ வந்து they didn't give him a chance. அது வந்து 100% agree. செஞ்சுரி வித் ஆஸ்திரேலியா, அவனோட ஸ்ட்ரைக் ரேட் ஆஸ்திரேலியா கூட போய் அவன் செஞ்சுரி அடிச்சான். சோ அது என்னன்னா இட் டேக்ஸ் a physical game bro. அது என்னன்னா அவனை வந்து கையை உடைச்சு விடுறாங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்ல மென்டலி அவன் கையை உடைச்சு விடுறாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், இந்த ஃபெயிலியரை வந்து நீங்க ஐபிஎல்ல வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனா யூஸ் பண்ணீங்கன்னா he doesn't deserve to be CSK captain. அவர் ஃபெயிலியர் first of all is not IPL failure bro. என்னன்னா He's not an IPL failure bro. ஒரே கிரிட்டிசிசம் என்னன்னா முக்கியமான மேட்ச் அடிச்சதல்ல, he will correct it. அதான் நான் சொல்லுவேன். முக்கியமான அவன் அப்பயுமே பாத்தீங்கன்னா சீசனுக்கு அந்த ஒரு மினிமம் ரன் அடிச்சிடறான். To be very honest, simple matter, 2024-2025 ரெண்டு சீசன்ல his captaincy has been either mediocre or abysmal. Captaincy record, not actual captaincy in field. Record wise பாத்தீங்கன்னா ரெண்டு சீசனுமே குவாலிஃபை ஆகல. அண்ட் ரெண்டாவது சீசன் out of 5 matches or 6 matches he captained, 1 தான் win, எல்லாமே failure. His win percentage is 40%. So இந்த season is like a litmus test னு வெச்சுக்கலாம் basically. Bro, he has to prove this season. அவ்வளவுதான். Until Dhoni and Fleming is there, he is still a shadow captain. அது புரிஞ்சுக்கோங்க. Bro, correct bro. அப்பனா ஆனா even until Jadeja is there, he is still a shadow captain. எதனாலும் சொல்றேன் பாருங்க. Can you go and question Jadeja? போய் அடிச்சாடும் Jadeja சொல்ல முடியுமா? தோனி நீங்க ஏர்லியா இறங்குங்கன்னு சொல்லி முன்னாடி சொல்ல முடியுமா? டீம் ஏன் இப்படி எடுக்கிறேன்னு ஃபிளமிங்க சொல்ல முடியுமா? இவனும் கொஞ்சம் ஸ்கேம் பண்ணா டீம் எடுக்கிறதுல. இவனை கொண்டு வந்தது யாரு? அந்த ராகுல் திருப்பதி கொண்டு வந்தது, முகேஷ் கொண்டது, அதெல்லாம் ஒரு ஸ்கேம் தான். பட் அது பெருசா அஃபெக்ட் பண்ண அவனை கூட பெஞ்சில பண்ணிடலாம். 11th வர பிரச்சனைகள்ல இவனை வந்து அவனால போய் ஒரு அஸ்வினை போய் அவனால கேள்வி கேட்க முடியுமா? அப்போ வந்து என்னன்னா கையை உடைச்ச நீங்க வந்து ஒரு ஷேடோ கேப்டனை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது ப்ரோ. அதுக்கான என்வாயர்மெண்டே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கேள்வி கேட்க ப்ரோ. நான் வந்து இப்ப 10 ரன் எடுக்க கூடாது முடிவு பண்றான். அது என் பையன் மாதிரி அப்படின்னு தோனி சொல்லுவாப்ல, என் பையனுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு பாப்ல. புரியுதுங்களா? இது வந்து அதான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அந்த மேல இருக்கிற அந்த 18 பாத்தீங்கன்னாலே டீம்ல இருக்கிற ஈகோ ப்ராப்ளம் ஆப்வியஸா தெரியும் உங்களுக்கு. சோ இந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி ஒரு கேப்டன் வரணும்னா தோனி லெவலுக்கு கொட்டை இருக்கிற ஒரு கேப்டனாலதான் இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களால கண்ட்ரோல் பண்ற ஒரு கேப்டனால பெர்ஃபார்மே பண்ண முடியாது. ஐ அக்ரி டு தட். பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் இல்ல கரெக்ட் இல்ல ஒரே நிமிஷம் தாட் ஃபினிஷ் பண்ணுங்க. பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் டு ரெக்டிஃபை ஆர் டு லைக் ஓவர் ஷேடோ ஆல் ஆஃப் திஸ், இஸ் பேட்டிங் ஷுட் பி இம்பெக்கபிள். It's not been at mark for 2 seasons. வரும், நீங்க எதிர்பாருங்க, கண்டிப்பா வரும். நான் என்ன சொல்றேன்னா இன்னொன்னு தோனியை வந்து இது கூட கம்பேர் பண்ண, தோனிக்கு வந்து ஒரு பெரிய லக் இருந்துச்சு. என்ன சொல்றேன்னா அந்த 2007 50 ஓவர் வேர்ல்டு கப் செம்ம அடி, சீனியர் பிளேயர் எல்லாம் போய் பங்களாதேஷ் அடி வாங்கிட்டு வந்தானுங்க. அந்த டைம்ல தோனி கிட்ட கொடுக்கும்போது அந்த சீனியர் பிளேயர் பிரஷரும் கிடையாது. சீனியர் பிளேயர் டீம்ல இல்ல, எல்லாம் யங்ஸ்டர்ஸ், மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ். இது எல்லாமே தான். இந்த மாதிரி அவனுக்கு வந்து இந்த மாதிரி பியூரோக்ரசி ப்ராப்ளம் வர மாதிரி அங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல இன்னொன்னு என்னன்னா போய் ஜெயிஸ்டாப்ல டக்குனு சக்சஸ் வாஸ் வெரி ஏர்லி 2007. சோ அப்பல இருந்து தோனி என்ன சொன்னாலும் நடக்குங்கிற சிச்சுவேஷன் நடந்துருச்சு. இவனால ஒன்னு அன்பார்ச்சுனேட்லி இவனும் ஜெயிக்கல. இன்னொன்னு இவனுக்கு இருக்க டீமும் அந்த இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தோனி ஃபர்ஸ்ட் கேப்டன் போது மேஜர் டோர்னமெண்ட் சச்சின், சேவாக், அனில் கும்ப்ளே இவங்க எல்லாம் டிராவிட் இவங்க எல்லாம் இருந்திருந்தா தோனினால முன்னேறி இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன அந்த காலை எடுத்துக்க முடியாது, எல்லாம் சேர்ந்து அமுக்கி இருப்பானுங்க. கரெக்ட் தான், அதெல்லாமே ஐ அக்ரி. சி அதான் நான் சொல்றேன்ல, ஐ எம் நாட் அட்ரிபியூட்டிங் captaincy failures to him. I am just disappointed as a batsman primarily. அதான் சொல்றேன். இல்ல bro, disappointed இல்ல,
மீட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உண்மையா சொல்ல போனா. ஏன்னா அடிக்கிறான் அதான் என்ன அது பூவை பூவின்னு எப்படி வேணா சொல்லலாம். இல்ல இப்ப கூட என்னன்னா நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க டீமை கூப்பிட்டு ஏதாவது ஒரு டீமை கூப்பிட்டு இந்த 4 பேர் டாப் 4 இருக்குங்களா, 4 இப்ப நீங்க வந்து இருக்கிற மத்த 9 டீம்லயே இந்த 4 பேர்த்துல யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா எப்படி பாயிண்ட் ருத்ராஜ் கேட்போம். தட்ஸ் ஃபார் அ ஃபேக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு பிளேயர் வேணும், எனக்கு ஒரு பிளேயர் நீங்க 4 ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஐ வில் கோ ஃபார் ருத்ராஜ்பாங்க. ஏன்னா சாலிட் ஓப்பனர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து அந்த சேஸ்லாம் சொதப்பனான். அதெல்லாம் கரெக்ட் தான். சாலிட் ஓப்பனர் கன்சிஸ்டன்டா அடிக்கிறான் ப்ரோ. அடிக்காமல இல்ல, அப்படி மேட்ச் பண்ணி அடிச்சிடறான். ஒரு சீசனுக்கு இவ்வளவு ரன் வேணா அடிச்சு கொடுத்துறான். சிம்பிளா சொல்லணும்னா இதுவே வந்து கிரீடி ஆஸ்க் தான். நாங்க இந்த ரிலீஸ் லிஸ்ட் போட்டிருக்கிறதே இட்ஸ் எ வெரி கிரீடி ஆஸ்க். சிஎஸ்கே இவ்வளவு ரிலீஸ் பண்ண போறது இல்லை இன் மை ஒப்பீனியன். ஸோ 31 crores இவனுங்க வந்து ஆக்ஷனுக்கு போனாலே மிகப்பெரிய விஷயம். அதான் உண்மை. someone is gutsy enough to release all these 3 players. நான் சொல்றது 3 பிளேயர் அந்த 4 பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி பட்ஜெட் ஹெவியா கொண்டு போய் ஒரு நல்ல மற்ற டீமும் ரிலீஸ் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ல ரிலீஸ் ஆகுறாங்க, ஒரு நல்ல பவுலர்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, ஒரு ரீவேம் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா ரிலீஸ் பண்ணி எடுக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கல, வேற பிளேயர் கிடைக்கிறாங்க பட்சத்துல இவங்களே கூட திரும்ப எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி அவங்க வந்து ஹை பிரைஸ்ல தான் இருக்காங்க. இதுக்கு மேல எவனும் பிட் பண்ண மாட்டான். யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை அ கேம்பிள். அதுதான் எங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஏன்னா நீ வந்து ஆல்ரெடி வுட்டன் ஸ்பூன் கீழே இருக்க. இட்ஸ் நாட் பிகாஸ் ஏதோ 1-2 மிஸ்டேக் ஆயிடுச்சு அது அடுத்த சீசன் எல்லாமே மிஸ்டேக்குங்கனால தான் நீ இந்த பொசிஷன் வந்து நின்று இருக்க. யூ டெஃபினெட்லி நீட் அ பிக்கர் ரீவேம்ப். இந்த மாதிரி சின்ன பிளேயர்ஸ் ரீவேம்ப்லாம் கிடையாது, பெரிய ரீவேம்ப் தேவைப்படுது. அண்ட் லக்கிலி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ஹஸ் வொர்க்ட் சூப்பர்லி வெல் ஃபார் யூ. ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல் அண்ட் ஃபக்கிங் டெவால் பிரேவிஸ் உள்ள வந்துட்டான். நீ கரெக்டா ஓட்டையை அடிச்சு நான் நேரா போய் சாம்பியன்ஷிப் அடிக்கலாம். End of the day it is fucking CSK. கலில மறந்துட்டோம் ப்ரோ, அவனை பத்தி பேசவே இல்ல. அவனை ரீட் பண்ணியாமா ப்ரோ நல்லா தான் ப்ரோ போட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போட்டான். ஆர்சிபிக்கு ஒரு ஓவர் போட்டானே 33 ரன். விடுங்க ரொம்ப இவ்வளவு போனோம். அப்புறம் இயக்கம் பக்கம் மட்டும் கண்ணு திரும்பிச்சு நம்மால பொங்கறாப்பல அப்படியே ப்ரோ. அப்படி கிடையாது ப்ரோ, யோசிச்சு பாருங்க. இயக்கம் தான் உங்களை காப்பாத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 எடுக்கலாம். பேசரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்லாம் இவ்வளவு டீசென்டா போறவங்க கிடைக்கவே மாட்டான். கரெக்ட் தான், ஆனா போட மாட்டானே அவ்வளவு டீசென்ட்டா. எனக்காக ஒரே ஒரு ஆசைக்காக இப்ப 31.5 கீழே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. தோனி எல்லாம் போயிட்டாங்கன்னா எவ்வளவு வருது? 45ல இருந்து 43 பிளஸ் 4 47 78-79 கோடி. 78 கோடி வரும். முக்கால் கோடி எவன் வந்தாலும் தூக்குவோம். இதுக்கு மினி ஆக்ஷனா மெயின் ஆக்ஷனான்னு கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம இது பண்ணலாம். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் ஐயோ முக்கியமான பிளேயர் எல்லாம் ஓட்டிட்டு முக்கிட்டு இருக்க பிளேயர் தானே விடுறோம். இன்னொன்னு இதே பிளேயர் திரும்ப எடுக்கவே எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ல எவனோ ஊர் பேர் தெரியாதவன கூட எடுக்கலாம். எடுத்து ஜடேஜா மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்காக ட்ரெயின் பண்ணலாம். அவனை எப்படி ஜடேஜா டெவலப் பண்ணோம் அந்த மாதிரி யாரையா டெவலப் பண்ணலாம். தோனி ரிட்டையர் ஆனா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ப்ரோ. கூட்டு போய் அந்த டேபிள் உட்கார வச்சிடலாம். அந்த ஆக்ஷன் டேபிள்ல உட்காந்து வச்சிடலாம். அட்வான்டேஜ் தெரியுமாடா சிஎஸ்கே. நம்மால என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் வந்து ருத்ராஜுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவார். அப்படியே ஐயா சாமி நீங்க பேசணும் ஐயா. இந்த ஃபிளெமிங்கும் இந்த காசி தாத்தாவும் இந்த சுந்தரும் சஞ்சு சாம்சன் இஃப் ஹி கம்ஸ் ஃபார் ஆக்ஷன் டெஃபினெட்லி அவன் ராஜஸ்தான் ராயல் போறதுல ஆயிடுச்சு. அவன் ஆக்ஷன் வரானா we can go for it bro. any wicket keeper batsman we have to go bro. we have to go for it bro. ஏன்னா சஞ்சு சாம்சன் நம்ம இன்கன்சிஸ்டன்சி பத்தி நம்ம நிறைய கிரிட்டிக்கலா பேசியிருக்கோம். பட் சஞ்சு சாம்சன் இது ஒரு பிரைம். இப்ப சஞ்சு சாம்சன் வந்து 30 ரன் கண்டிப்பா அடிச்சுவாப்ல. இது ஒரு 15 பால் 30 ரன் அடிச்சு கொடுத்துருவாப்ல. அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர். அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சாதான். இந்த ஜடேஜாவா சஞ்சு சாம்சனா இதெல்லாம் யோசிச்சு ஸ்பின்னர்லாம் இந்தியால எத்தனையோ பேரை பிடிக்கலாம் ப்ரோ. ஜட்டு தூக்கிட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர் உள்ள கொண்டாங்க. அதுக்கு பதிலாக 4 ஓவர் போற மாதிரி அந்த ஆர்சிபிக்குல ஒரு ஸ்பின்னர் போட்டானே அவனும் ஒருத்தன் பேர் தெரியாதவனும் வந்து போட்டான் ப்ரோ. சுயேஷ் சர்மா அந்த மாதிரி நீ ஏதோ ஒரு யங் டேலண்ட் வச்சு அழகா இந்த ஓட்டையை அடைக்கலாம். திக்வேஷ் ரத்தி எவ்வளவு பேர் இருக்கானுங்க. எத்தனையோ பேர் யங் டேலண்ட் வச்சு நீ இந்த ஸ்பின்னர் ஓட்டையை தாராளமா அடிக்கலாம். போன வருஷம் எந்த இதுவுமே வேல்யூவே ஆட் பண்ணல. சொன்னாலும் நீ ரீப்ளேஸ் பண்ணாலும் பெருசா எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. பத்திரனா டெஃபினெட்லி வெரி இன்கன்சிஸ்டன்ட். நீங்க விட்டு கூட எடுக்கலாம், வேணா எடுக்கணும்னா விட்டு எடுக்கலாம், அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு பத்திரனாவோட மேஜர் பிரச்சனைனா ஓவர்சீஸ் ஸ்லாட் ப்ரோ. ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு ஒரு ஸ்ரீலங்கன் எடுக்கிறது வந்து ஒரு முத்தைய முரளிதரன் எடுத்தாங்க, நான் விட்டுட்டேன். நீ வந்து பத்திரனா ஓவர்சீஸ் ஸ்லாட்ல ஈட்டிங் அப்லாம் வந்து ஒரு கிரைம் தான். இது எங்களோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னவோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.